கார்த்திகை தீபம் சீரியலுடைய இன்னைக்கான ஒரு சூப்பர் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கான அந்த குட்டி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியலில் எதிர்பாராத ஒரு திருப்பம் பார்த்தீங்கன்னா வருது. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, நம்ம தீபா இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே கீதா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கேரக்டரில் தீபாவா பார்த்தீங்கன்னா கீதா வராங்க. ஸோ தீபாவா அது கீதாவா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ மலைப்பகுதியில் அவங்க விழுந்த இடத்துல இருந்து யாரோ காப்பாற்றி கொண்டு போய் அவங்கள யாரோ க்யூர் பண்ணி இப்போ கீதாவாக மாறி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு கெஸ் பண்ண தோணுது. ஸோ நீங்கள் எப்படி கெஸ் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கீதா அப்படிங்கிற மாதிரி ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த கைதி மாதிரி என்ட்ரி கொடுக்குறாங்க. நானே தான் சார் அப்படிங்கிற மாதிரி கார்லேருந்து இறங்குறாங்க. அப்போ அது தீபாவாக தானே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரொமோவில் அப்படி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அது தீபாவாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கெஸ் பண்ண தோணுதுங்க. இப்போது நம்ம கார்த்திக் அம்மாக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. ஒரு பக்கம் தீபா விழுந்த இடத்துல ஆளையே காணோம், எங்கே தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கார்த்திக். தீபாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க தீபா இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தீபா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் அப்படி அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க கார்த்திக். எப்படியாச்சும் தீபா கிடச்சிடணும், அம்மா அப்போ தான் உயிர் பழைச்சி வருவாங்க நல்லபடியாக அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அவங்களும் தீபா அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாளுக்கு நாள். இன்னொரு பக்கம் கார்த்திக் கிட்ட அந்த போலீஸ் சொல்கிறாங்க, தீபா விழுந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹைட்லேருந்து விழுந்திருக்காங்க. அதனால் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸே இல்லை, அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு எங்களால் கெஸ் பண்ணவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே கிடந்து எடுத்த தீபாவுடைய நிச்சயதார்த்த மோதிரத்தை பார்த்து கார்த்திக் அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ரிங்கை வச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தான் கூட இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தீபா அவங்க கூட இல்லை அப்படிங்கும் போது தான் தீபாவை பற்றி அதிகமாக நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கார்த்திக். இப்போது நம்ம கீதாவாக வந்திருக்காங்க தீபா. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சொல்லலாம் சீன் எல்லாமே. கீதா தீபாவாக கார்த்திக் அவங்க அம்மாவை அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க உசுரை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறதான் இனிமேல் வரக்கூடிய ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.